இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸோட கையில் தாங்க இந்த காப்பர் த்ரெட்டை வச்சு எப்படி டிசைன் பண்ண போகிறோங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாபினில் ஃபஸ்ட்டு சுற்றிடுறீங்க. சுற்றிட்டு இதை எப்பயும் போல் நம்ம மாட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை மடக்கி எடுப்போங்களா கை. இப்போ பாருங்கள் அதே சேம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் அடியில் எப்படி மேலே பாருங்கள் நார்மலான நூல் தான் போட்டிருக்கோம், கீழே மட்டும்தான் இந்த த்ரெட்டு போட்டிருக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இதுலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்த இப்படியே டிசைன் மாதிரி இப்படி 2 டைம் கொடுங்க. இதெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. நான் மார்க்கெலாம் பண்ணலை, நான் சும்மா மட்டும் அடித்து காமிக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் மேலே நான் கொடுத்துருக்கேன். லைட்டாக தெரியுதுங்களா? லைட்டாக கொஞ்சம் மேலே இருக்கிற அளவை விட எச்சா வைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நீங்கள் சென்ட்ரு முடி இது மாதிரி கொண்டு வந்துட்டு சென்டருக்கு இந்த பக்கமாக இதே மாதிரியே நீங்கள் கொண்டுட்டு வாங்க. இப்போ அந்த சைடு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம அது பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு. இதில் ஒவ்வொரு பீட்ஸாக இந்த இடத்துல நீங்கள் பீட்ஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. கடைசியில் அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆரி ப்ளவுஸ் தைச்ச மாதிரியே ஒரு ஃபீல் நமக்கும் கிடைக்கும். இது நார்மலான மிஷினில் தான் நான் தைச்சிருக்கிறேன். நம்ம கையில் தைக்கவில்லை. பார்த்தீங்களா? இது ரெண்டையும் ஒட்டி இன்னொரு தையலும் கூட சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். இதில் ஒரு பீடு மட்டும் கரெக்டாக வைங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.